2025 ஏப்ரல் மாத வாக்கு தத்தம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். The word for the month April 2025 is found in 2 Timothy chapter 2 verse 6. Who labors and does agriculture should enjoy the first fruits. பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பலனில் பங்கு, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதிலே முந்தி பங்கடைவது, முதல் பலன் எப்போதுமே ஆண்டவருக்கு தான். முதல் பலனை கொண்டு போய் செலுத்துவார்கள். பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. முதல் பலனை கொண்டு போய் ஆண்டவருக்கு, முதல் கனியை ஆண்டவருக்கு கொண்டு போய் செலுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் முதல் பலனை யாருக்கு கொடுக்கிறார் என்றால், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு. பயிரிடுவது என்பது அது ஒரு டிசிப்ளின். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் அது ஒரு டிசிப்ளின். இப்போது பல விதங்களிலே மரங்களை, செடிகளை உண்டாக்குகிறார்கள். தேசிய நெடுஞ்சாலை 4 வழி 6 வழி நெடுஞ்சாலைக்கு நடுவில் ஒரு டிவைடர் இருக்கு. 2 பகுதிக்கும் 2ஆக பிரிக்கக்கூடிய நடுவில் ஒரு சின்ன தடுப்பு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதில் இப்போ செடிகளை, மரங்களை வளர்க்குறாங்க. ஏன்னா இந்த பக்கத்து வெளிச்சம் அந்த பக்கத்துக்கு அடிக்கக்கூடாது, கண் கூசக்கூடாது என்பதற்காக செடிகளை வளர்க்குறாங்க. எங்கள் ஊர் பகுதியில் அரளி செடியை தான் வளர்க்குறாங்க. அது ரொம்ப சுலபமாக வளர்ந்துடும். அதுக்கு கூட தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கு கூட பின்தொடர் பணி செய்கிறாங்க. இன்னொரு மரங்களை பெருக்குவதற்காக இப்போது விதைப்பந்து அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க. விதைய ஒரு சாணத்திலோ அல்லது ஒரு களிமண்ணிலையோ போட்டு விதையை வச்சு உருட்டி, ஒரு பந்து மாதிரி உருட்டி அதை தூக்கி எறிய வேண்டும். அது எங்கேயாவது அது முளைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்போ இதெல்லாம் கூட மரம், செடிகளை உண்டாக்குகிற உத்திகள் தான். ஆனால் பயிரிடுவது என்பது அதே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அது ஒரு முறை இருக்கிறது. மண்ணை முதல்ல ஆயத்தப்படுத்தணும், உழ வேண்டும். அதன் பிறகு சரியான விதையை கண்டுபிடிக்க வேண்டும். அதை விதையை விதைக்க வேண்டும். அதன் பிறகு அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அப்புறம் அதற்கு பூச்சிக்கொல்லி, இயற்கையான பூச்சிக்கொல்லியோ செயற்கையான பூச்சிக்கொல்லியோ பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. களைகளை பிடுங்குறாங்க. அதுக்கப்புறம் அறுவடை செய்து அதுக்கப்புறம் அதை போரடிக்கணும். போரடித்த பிறகு தான் அந்த தானியம் வருது. அதுக்கென்று ஒரு டிசிப்ளின், அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. பிரயாசப்படுவது கூட முறைப்படி பிரயாசப்படுவது. எப்படி வேணாலும் பிரயாசப்படலாம், உழைக்கணும். அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, 2 விதமாய் உழைப்பது இருக்கிறது. ஒன்று மாடு மாதிரி உழைக்கிறது, இன்னொன்று மனுஷன் மாதிரி உழைக்கிறது. மாடு ஆதாம் காலத்திலேருந்து அதே மாதிரி தான் உழைக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. மனுஷனுடைய வேலை எப்படிப்பட்ட உழைப்பு என்றால் ஸ்மார்ட் ஒர்க். மாடு உழைப்பது ஹார்ட் ஒர்க், மனுஷன் உழைப்பது ஸ்மார்ட் ஒர்க். அதற்காக அவன் எந்திரங்களை, சக்கரத்தை கண்டுபிடித்தான், எந்திரங்களை கண்டுபிடித்தான், நெம்புகோல்களை கண்டுபிடித்தான், வாகனங்களை கண்டுபிடித்தான், கருவிகளை கண்டுபிடித்தான். மனிதன் அவன் சுலபமாக்கி, தன்னுடைய வேலையை சுலபமாக்குவது மட்டுமல்ல,
தன்னுடைய வேலையை ரொம்ப கூர்மையாக அதை செய்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு நடந்து கூட போகலாம், 600 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஊருக்கு நடந்து கூட போகலாம். அது ஹார்ட் ஒர்க். விமானத்திலேயோ ரயில்லையோ வேறு வாகனத்திலேயோ போவது ஸ்மார்ட் ஒர்க். 12 மணி நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். நடந்து போனால் அது நாட்கணக்கில் ஆகும், அதிக செலவாகும். கணக்கு போட்டு பார்த்தா அதிக செலவாகும். அதைத்தான் இங்கே பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறது கூட ஸ்மார்ட் ஒர்க். முறைப்படி ஜெபம் பண்ணுறதுனா எப்படி? வசனத்தின்படி ஜெபம் பண்ணணும், ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஜெபம் பண்ணணும். நம்முடைய முயற்சிகள் அப்படி தான் இருக்கணும். சிலர் அப்படி உழைப்பாங்க, அப்படி முயற்சி எடுப்பாங்க. ஆனால் அது ஒரு வசனத்தின்படியான ஆவியானவருடைய நடத்துதலின்படியான முயற்சியாக இருக்காது. அதனால் அந்த முயற்சி ஒன்று வீணாக போயிடும், இல்லை மிக குறைந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த முதல் பலன் கொடுப்பது என்பது அது ஒரு பெரிய மரியாதை. முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் பெரிய விழாக்கள் வந்தால் முதல் மரியாதை கொடுப்பாங்க. யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கறது? அதில் பெருசாக ஒரு தலையில் ஒரு துண்டை கட்டுவாங்க, கழுத்தில் ஒரு மாலை போடுவாங்க. 100 ரூபாய்க்குள்ளே தான் அது செலவு. ஆனால் அது ஒரு பெரிய கௌரவம், முதல் மரியாதை. அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட்டால் முதல் படியை, முதல் பிரதியை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம், மரியாதை. இது ஏதோ ஆசீர்வாதம், நன்மை மாத்திரமல்ல, நமக்கு ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு மரியாதை. நான் இந்த வசனத்தை ஆவியானவர் தந்தபோது இதை எந்த பொருளில் எடுத்துக்கொள்வது என்று நான் ஜெபித்தேன். எனக்கு ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுத்தார். அவர் சொன்னார், இந்த மாதத்தில் என்னை நம்பி இருக்கிற விவசாயிகளையே நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். அதை ஒரு வெளிப்பாடாகவே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விவசாயம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே அவர் நமக்கு பலன் கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஊழியத்தில் மட்டுமல்ல, படிப்பு, குறிப்பாக படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுகிற ஒரு காலம், படிப்பு, வேலை, தொழில் எல்லாவற்றிலையுமே நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அதற்கான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார், அறுவடையை கொடுக்கிறார். ஒரு அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் அதை தருகிறார். இன்னொரு பக்கம் அதில் இருக்கிறது, நாம் முறைப்படி முயற்சி எடுக்க, நாம் பாட்டுக்கு கண்மூடித்தனமாக முயற்சி எடுக்காதபடி, அது வசனத்தின்படி, ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஞானமாக நாம் சரியாக முயற்சி எடுக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி முயற்சியினால் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனுக்கு பொண்ணு தேடும்போது ரொம்ப ஞானமாக, அவனுக்கு ஆண்டவரெல்லாம் பேசலை, ஆவியானவர் பேசலை. அவன் தன்னுடைய மேனேஜரை எலேசரை கூப்பிட்டு, பொண்ணு இந்த நாட்டில் போய் பொண்ணு தேடணும், இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கணும், போய் தேடு. அதுக்கப்புறம் தான் எலியேசர் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கிரியை செய்தார். அது அதுக்கப்புறம். ஆகவே ஒரு தெளிவு, நம்முடைய முயற்சிகள் தெளிவுள்ளவைகளாக இருக்க, நம்முடைய முயற்சிகள் அர்த்தமுள்ளவைகளாக இருக்க, அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நாம் எடுத்து கொண்டிருக்கிற எடுத்த முயற்சிகளுக்கும் பலன், அங்கீகாரம், கௌரவம் கொடுப்பார். நிச்சயமாக அவர் விளையச் செய்கிறவர். வேதம் சொல்கிறது, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மார்ச் முழுவதும் நீ செய்த உதவிகளுக்காய் நன்றி. இந்த மாதத்திலே கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற
முயற்சிகளுக்கான பலனை இந்த மாதத்திலே தருகிறதற்காக ஸ்தோத்திரம். பலனை மட்டுமல்ல, நன்மைகளை, அறுவடையை மட்டுமல்ல, கனிகளை மட்டுமல்ல, ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு கனத்தையும் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், இந்த ஏப்ரலில் நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளெல்லாம் தெளிவான, அர்த்தமுள்ள, வசனத்தின்படியான, ஆவியானவரால் நடத்தப்படுகிற முயற்சிகளாக இருக்க உதவி செய்வீராக. Help us to do smart work rather than hard work, O Father. Help us to receive the fruits for our work and labor. Not only fruits, also approval and honor. இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.